ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வச்சு சிம்பிளாக பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு மேலே உள்ள தோலை மட்டும் நல்லாவே சீவி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிளாஸ்டிக் வெஜிடபிள் கட்டர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அருவாமனையில் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கத்தியால் வெட்டி பழகுனால தான் பார்த்தீங்கன்னா காய்கறி வெட்ட ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நல்லா நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சுன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பீட்ரூட்டை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். இல்லைன்னா தேவைப்பட்டால் கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சுருக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே காய்கறி வெந்திருக்கும். இறக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் மட்டும் துருவி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் பொரியல்